First we are going to pray. பைபிள்ல 10 கற்பனைகள் உண்டு. அதுல ஒரு கற்பனை என்ன தெரியுமா? என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இயேசுவோட நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. ஏன்னா இயேசுவோட நாமம் தூஷிக்கப்பட்டதுன்னா அவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு நம்ம பார்த்துக்கொள்ளணும். நம்முடைய நடைகளிலே, நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய பார்வை, பேச்சு, நம்முடைய செயல்கள், everything we have to show Jesus Christ. இயேசுவை நம்ம காண்பிக்கணும். அதனால இயேசுவுக்கு எந்த ஒரு பேரும் எந்த கலங்கமும் ஏற்படாதபடிக்கு நம்ம பார்த்துக்க வேண்டியது மிக மிக பொறுப்பு. அதற்கு என்ன மெயின் என்னன்னா, யாருக்குமே என்ன ஆசை இருக்கக்கூடாது. எல்லா உலகத்துல எல்லாமே தேவை. ஆனா பைபிள்ல வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அதை சிலர் இச்சித்து தங்கள் உருவை கொத்தி கொள்ளுகிறார்கள். பண ஆசை, அந்த ஆசை, இந்த ஆசை எதுவுமே இல்லாதபடிக்கு தேவைகள் உண்டு. ஆனால் அதற்கு மிஞ்சி போனா அதன் மேல ஆசைப்படக்கூடாது. நம்முடைய பேரு கெட்டுச்சுன்னா எல்லாமே கெட்டுரும். அதனால இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ண போறோம், பாடலை பாடிக்கு முன்பாக நம்ம பிரதர் ஜான் ஜெபராஜ்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஏன்னா அவரும் கர்த்தருடைய பிள்ளை. இஸ் a minister of God. அவங்க யார் என்ன குறை சொன்னாலும் நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். நம்மளை பொறுத்த வரைக்கும் இஸ் a minister of God, அழைக்கப்பட்டவர். பைபிள்ல வாசிக்கிறோம். அதனாலதான் நம்ம சர்ச்சில் கூட யாராவது எதனா மற்ற ஊழியக்காரர்களை குறித்து குறை சொல்லும் பொழுது நம்ம அதை கட் பண்ணிடுவோம், பேசாதீங்க. ஒருவேளை அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் நம்ம அதை நியாயம் விசாரிக்கிறதுக்கு நமக்கு தேவன் பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. ஊழியக்காரர்கள் மேல கையை வைக்கிறதுக்கும் ஊழியக்காரர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து பேசுவதற்கும் நமக்கு எந்த அதிகாரமும் கிடையவே கிடையாது. Because they are appointed by God. அவர் பார்த்துப்பார். அவர் அடிச்சார்னா தாங்க முடியாது. அவர் பார்த்துப்பாரு. நம்ம பேசி நம்ம மாட்டிக்க கூடாது. ஏசப்பா என்ன செய்வார் தெரியுமா? நம்ம ஏதாவது அவரை பத்தி பேசும்பொழுது, நம்ம ஊழியக்காரர்களை பத்தி பேசும்பொழுது ஏசப்பா அவங்கள விட்டுருவாரு, நம்மள விடிப்பார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நான் கையை வைக்க மாட்டேன். ஒருவேளை அந்த மனுஷன் அபிஷேகம் இழந்துட்டாவுல, கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறாவுல, உலக ஆசை என்னென்ன ஆசை, but I don't care. I'm not a judge to judge that person. So I don't know. உண்மையா ரியலா எஃபெக்ட் எனக்கு நான் அலைய வந்தது. Because I really respect him. அவருடைய பேஸ் ஸ்டாண்டர்ட், அவருடைய பேச்சு மற்ற காரியங்கள் எல்லாம் அது இயேசுவை பார்த்துப்பார். It is none of my business. I'm not a judge. நான் ஜட்ஜ் பண்ணவே முடியாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இயேசுவுக்கு தெரியும் எல்லாமே. அதனால அவருக்கு கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படவே கூடாது. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, மத போதகர் பாஸ்டர் அப்படி சொல்லும் பொழுதுதான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அதுவும் என்ன ஒரு சட்டம், ஓ மை காட், இப்படி ஒரு சட்டத்துல அரசாகும் போது I really felt a lot. But we will pray. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒருவேளை அவர் தப்பு செய்யலன்னா ஏசப்பா அவர் விடுதலை ஆக்கலாம். ஏசப்பா கர்த்தர் நியாயம் உள்ளவர். ஓகே, கண்ணு முடிச்சோம் அவருக்காக வச்சோம். அவரோட பாடல்கள் எல்லாம் அருமையான பாடல். I really love the songs. எல்லாருமே சொல்லுவாங்க, சில பேர் சில சர்ச்சஸ்ல அவரோட பாட்டை பாடக்கூடாது. We have to sing because it is God's word. அந்த மனுஷனுடைய பாட்டு இல்லை. என் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான இயேசுப்பா, பசுச்சான் ஜெபராஜுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவரே பரிசுத்தாவியானவர், நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர் ஐயா. You know everything I. நீங்க தான் அந்த ஊழியக்காரரை நீங்க அழைச்சீங்க, நீங்க தெரிந்து கொண்டீங்க. ஆனாலும் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இக்காலங்களிலே தேவனாகிய கர்த்தர் நீர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறீங்கப்பா. இந்த கடைசி காலத்துல தகப்பனே, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டாக்குவேன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதப்பா. ஒருவேளை அருமையான சகோதரன் தகப்பனே எந்த தப்பும் செய்யலன்னா தேவனாகிய கர்த்தர் அவர் விடுதலையாக்கி கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இனி எந்த ஒரு பேரும் எந்த ஊழியக்காரர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெயர் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. பிசாசானவன் அப்பா ஊழியக்காரர்களை வஞ்சிக்காதபடிக்கு, ஊழியர்களை தொடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஜனங்கள், விசுவாசிகள், திருச்சபைகள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற திருச்சபைகளா மாறட்டும் ஐயா. தகப்பனே, அவன் விழுந்து விட்டான் என்று ஆண்டவரே ராஜா யாரும் சொல்லக்கூடாது இயேசுப்பா. அவர்களுக்காக ஜெபிக்க திருச்சபைகள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் நிலப்பட்டோம் இயேசுப்பா. கொலை சொல்லாதபடிக்கு, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகள் உடையாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் முதலாவது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை நீ மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன்.
எவரையப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கருத்துல அருமையான சோதனை எப்ப கொடுக்கல ஐயா. கர்த்தர் தாமரை விடுதலையாக்கி ஆண்டவரை மீண்டுமாய் அவரை மன்னித்து மீண்டுமாய் கர்த்தர் நாம மகிமைக்கென்று நீ உங்களுடைய சத்தத்தின்படி பயன்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய பாட்டில் பிடிச்ச பாட்டு பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா பாடலாம். ஆமென். பாட முன்னே பாருங்க. அவர் எங்க இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகோதரன் விடுதலையாக்குவார், நிச்சயமா விடுதலையாக்குவார். உண்மையா அதை கேட்ட உடனே அந்த சரியாலே எனக்கு அலைய வந்துருச்சு. The Lord will deliver him. The Lord will deliver Brother Pastor John Javaraj.
என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. நம்பினோர் நாட்டாண்டு கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. உங்கள் கிருபையாய் என்னை நான் பாடுவேன். உங்கள் மகிமையாய் என்னை நான் ரசிப்பேன். அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்களை சுதேவா, நானிரது நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. Amen. Hallelujah. Thank you, Jesus. Thank you for delivering your son, Lord. In Jesus' name, amen. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. உங்கள் ஊழியத்தின் ஆதாரமாய் இயேசு நின்று உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார்.